என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் இன்று உன் கண்ணில் நான் படவில்லை. இந்த வராகி மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன். இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் ஒரு அதிசய மாற்றம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் குழந்தை, நீ எதிர்பார்த்த விஷயமாக அது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனையும் உன் கண் முன்னால் நடக்கவிருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அந்த 10வது நிமிடத்தில் உனக்கு பதில் கிடைத்துவிடும் என்றால் உன்னால் நம்ப முடிகின்றதா? உன்னால் நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. இன்று இந்த பஞ்சமியில் அம்மா உன் கண்ணில் பட்டு ஒரு வரத்தினை கொடுக்கிறேன் என்றால் அது சர்வ நிச்சய வாழ்க்கையாக உனக்கு மாறும். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும். என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அது உன் வாழ்க்கையாகவே மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையதல்லவா? அம்மா அவ்வளவு சாதாரணமாக உன்னை விட்டு விடுவாளோ என்று நீ எண்ணிவிட்டாயல்லவா? இந்த தாயானவள் என்னை நீ சந்தேகித்தாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய சந்தேகங்கள் அத்தனைக்கும் நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடித்திருக்கின்றாள், எந்த இடத்தை உனக்கு தர துடித்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ பேர் உனக்கு மிகுந்த அன்பை கொடுக்கின்றார்கள். ஆனால் சட்டென்று இவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் உன்னுடைய மனது மிகுந்த வேதனைப்பட்டு விடுகின்றது. என் குழந்தையினுடைய மனது மிகுதியான அளவிற்கு சோதனைகளை அனுபவித்து விடுகின்றது. சட்டென்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் உன்னுடைய மனது அங்கும் இங்கும் பதைத்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேகத்திலேயே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது வராகியினுடைய ஆட்டம் அங்கே களை கட்டும். அம்மா சட்டென்று ஒரு முடிவை உன் வாழ்க்கையில் எடுக்க முடியாதல்லவா? ஏனென்றால் ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எது எப்படி மாறும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டும். நல்லது என்று சட்டென்று உன் கைகளில் நான் கொடுத்து விட்டேன், அதில் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் நான் செய்து விட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக பின்னால் ஒரு நாளில் அதற்கிருந்து உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அதிகபட்சத்தில் வேதனைப்படுத்தும் பொழுது அதிலிருந்து மீள முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கத்தானே செய்வாய். அப்படி ஒரு தவிப்பிற்கு உன்னை ஆளாக்கிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் அது சரியான விஷயமாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா தாமதப்படுத்துகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறிவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுத்து விட வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. இதைத்தான் பறிக்க எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் நீ அதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை பயப்படக்கூடாது. நீ செய்வது தவறு என்றால் நான் உனக்கு சுட்டி காட்டுவேன். நான் உன் மனசாட்சியாக இருந்து உனக்கு அதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றால் என் பிள்ளை அதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு சரியான கட்டத்தில் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள்
பிரச்சனைகளுக்குள்ளே முங்கியிருக்க நீ நினைக்காதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் அல்லவா இந்த வாழ்க்கையை உனக்காக தருபவள். நான் அல்லவா உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க கூடியவள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ தேவையில்லாமல் எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னுடைய கண்ணீர் இங்கே தேவையில்லாமல் சிந்தக்கூடாது. கண்ணீர் வர வேண்டும், ஆனால் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் ஒரு உச்சபட்ச நிலையை அடையும் பொழுது அந்த நொடி நீ சிந்துகின்ற கண்ணீர் முடியும் பொழுது, கண்ணீரை துடைத்துவிட்டு நீ வெளியில் வரும் பொழுது நல்ல தெளிவான மனநிலையோடு வெளியில் வருவாய் என்கின்ற எண்ணத்தோடு அது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலை உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கஷ்டங்களை கடந்த ஒரு நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த நிலை வரும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் எதனால் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைக்காதே. நான் இருக்கும் பொழுது அது ஒரு நாளும் தொலைந்து போகாது. எங்கோ ஓரிடத்தில் மறைந்து இருக்கும். அதை நாம் தேடி எடுக்க வேண்டும். அதை உன்னோடு சேர்ந்து உனக்கு பெற்று கொடுக்க நான் வருவேன் என்பதனை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நீ நினைத்தது எத்தனையோ இருக்கின்றது. ஆனாலும் அந்த நேரத்தில் உன்னால் அதை செய்ய முடியாமல் போனதனாலோ என்னவோ என் குழந்தை மிகுதியான மனவேதனைக்கு ஆளாகி இருக்கின்றாய். மிகுந்த சோதனைக்கு ஆளாகி இருக்கின்றாய். இப்பொழுது இதுவெல்லாம் உனக்கு பழகிவிட்டது. இதுதானே நாம் இதிலிருந்து வந்து விடலாம், இவ்வளவுதானே இதிலிருந்து கடந்து வந்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்ல நாள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி வளர்பிறை பஞ்சமி நாளிலும் சரி, தேய்பிறை பஞ்சமி நாளிலும் சரி, உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் என்றாலே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி விட்டது. உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம். இதை எல்லாவற்றையும் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ கவலைப்பட்டால் அந்த கவலை இந்த தாயானவள் எனக்கும் கவலைதான். நீ கண்ணீர் வடித்தால் உன் அம்மா நானும் கண்ணீர் வடிப்பேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீதான் நான், நான் தான் நீ என்பதனை முதலில் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்து கொண்டிரு. ஒரு தெய்வமே உனக்காக இருக்கிறது என்றால் நீ எந்த அளவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். யார் மனதிலும் எந்த ஒரு கெடுதல்களையும் ஏற்படுத்தாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் செய்யாமல் எந்த அளவிற்கு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார். நல்லதை நினைத்து நல்லதை நடத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது தயாராகிவிட்டது. அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தால் நமக்கென்ன என்று இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி பல தீய சக்திகள் உன்னை அப்படியே பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துவிடும். அது பாதுகாப்பு என்றால் உன்னை வாழ்க்கையில் சோதிப்பதற்கான ஒரு விஷயமாக அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தையை, நல்ல நேரத்தை இந்த தாயானவள் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றாய் என்பதனை மட்டும் மறந்து விடாதே.
எல்லா விஷயங்களையும் உனக்கானதாக்கி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. என்றும் உன் வாழ்க்கை இந்த வராகியின் கைகளில் அழகாக இருக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. அம்மாவின் அன்பு என்றும் உன்னோடு உறுதியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் என்றும் உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.